வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விதவிதமா ஒரு பக்கம் கட்டுக்கதையை அடிச்சுட்டுன்னு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலையன் விக்ரம் இருக்காருல, அவருக்கே காது குத்த பார்க்குறான். அந்த பயபுள்ள என்னடா நினச்சுன்னு இருக்கான் அவன் மனசில், ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் தான் மாமட்டு பண்ணு மார்க் கம்மியாக தரா, நம்ம நல்லா குடிக்கணும், அதுக்கு நமக்கு காசு வேணும், அதுக்கு ஒரே ஒரு வழி வேலைக்கு போகணும். இவ்வளோ வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்காக இது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி வரோம். அந்த இடத்த எப்படியோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா போயிட்டு மோப்ப முடிச்சு அந்த இடத்துக்கு போய் நின்றா, அந்த வீட்டுக்காரம்மா ஒரு பொம்பளை, அதுவும் படித்த பொம்பளை, அவ என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏமா வேலை செய்கிற மூஞ்சி, படிக்கிற மூஞ்சி எது படிக்கிற மூஞ்சி எதுன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியாதா, உள்ள நல்லா வேலை செய்து அவளை வந்து படிக்க வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போக பார்க்குறீங்களா, பொழந்து கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படி, இப்போ யார் வராங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம விக்ரம் வராரு. வந்த உடனே, ஏமா உனக்கு அறிவு இல்லை, வயிற்றுக்கு என்னம்மா தின்ற, சோறு தானே தின்ற, படிக்கிற பொருள்னு சொல்லிட்டு சொல்லணும் இருங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, படிக்கிற மூஞ்சி எதுக்கு படிக்காம மூஞ்சி எதுன்னு தெரியுமா உனக்கு, நீ அப்படியே எல்லாம் பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு வந்த அவ்வளோ பெரிய டாப்பு டக்கு மூஞ்சா பார்த்தியே நீ எல்லாம் ஜாதகம் சொல்கிற போல இருக்கே, சரிம்மா எனக்கு எதனா ஒரு ஜாதகம் சொல்லுமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஜாதகம் இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கேட்குறாரு. கரெக்டாக இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைய கூட்டின்னு வந்து வேலைக்கு கட்டாயப்படுத்தி வச்சுருக்கிற பொம்பளை கைது செய்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே, ஐயோ சார் வேணாம் சார், அந்த குடியார பையன் ஏதோ வந்து காசு 5-10 வாங்கி என்கிட்ட இருந்து விட்டுட்டு போயிட்டான், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் இங்கே வச்சுன்னு வந்தேன் சார், அந்த காசை இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அவளை இங்கே இருக்க சொன்னேன், நீங்கள் கூட்டும் போங்க சார், உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, எவ்வளோமா காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 10,000 அட்வான்ஸ் வாங்கி போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 கையிலே கொடுத்துட்றான். இதுக்கு மேலே இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் தேவையெல்லாம் பண்ணுமா, உங்கள் வீட்டு வேலை உங்களாலே செய்யணும்னா எதுக்கு நீங்களாம் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரி கிளம்பிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விக்ரம் தான் அவளை கூட்டின்னு போயிட்டு அவள் மார்க்கை கரெக்டாக ரீஅப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மார்க்கு கம்மியாக அப்படியே சும்மா அவங்க தாங்க 600க்கு 599 எடுத்து இருக்காங்க. எப்படா இதை ரீவேல்யூஷன் போட்டது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா இவங்களுக்கு மார்க்கை தப்பாக போட்டு விட்டுருக்காங்க. அந்த படுபாய் பசங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்தில் வந்து மார்க் தடுத்தது வீட்டில் பொண்டாட்டி அடிச்சு போட்டால் பொண்டாட்டி பிரச்சனை புள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோவத்தை வந்துங்க பசங்க பேப்பரில் காட்டினா இப்படி தான் நடக்குங்க. கரெக்டாக என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் அந்த புள்ளிக்கு கொஞ்ச நேரத்தில் இருந்துருச்சு. அந்த புள்ள தான் இப்போதைக்கு செகண்ட் மார்க்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மாங்க வேற லெவலில் பாராட்ட விழா அது இதுன்னு நடக்குது. அவன் மாமங்கார மூஞ்சை தூக்கின்னு போயிட்டு அப்படியே சும்மா இடிச்சுன்னு மொட்டை சவத்தில் வச்சு நானுங்க. இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் டேய் தேவையில்லாமல் யார் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது உனக்கு அப்போவே சொன்னேன், ஆனால் நீ கேட்காம ஆடினா இருக்க மாவனை, இதுக்கு மேலே தேவையில்லாமல் அந்த புள்ள வாழ்க்கையில் வந்த உன்னை அவ்வளோதான், வந்ததோட மட்டும் இல்லை வராமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறேன். இதனால் கோபமானவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து நம்மளுக்கு மரியாதையில் போயிடணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வர. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.